இப்போ நம்ம நைட்டு மீதி ஆகிற சாதத்துல புளியோதரை செய்ய போறோம். அதுக்கு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீதியான சாதத்துல புளி, மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு போட்டு ராத்திரியே கிளறி வச்சிடணும். இந்த மாதிரி கிளறி வச்சிடணும். கிளறி வச்சுட்டு இப்போ நம்ம இதை தாளிச்சு விட போறோம். எண்ணெய் காயுது. கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கணும். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல், கடுகு பொரிக்கணும். அப்புறம் 4 பூண்டு இடிச்சு வச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டு போடணும். அப்புறம் கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை நல்லா வறுக்கணும். வறுக்கும்போதே நல்லா மணமா இருக்கும். அந்த புளியோதரைக்கு வாசனை. பருப்பு வறுபட்டுருச்சு. நம்ம இந்த கிளறி வச்சிருந்த சாப்பாடை இதில் போடும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது மாதிரி நீங்க லெமன் சாதமும் இதே மாதிரி நைட்டு மீதி ஆகிற சாதத்துக்கு தகுந்த மாதிரி லெமன் புளிஞ்சி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு கிளறி வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி தாளிச்சு விட்டிங்கன்னா சுவையான லெமன் ரைஸ். உங்களுக்கு சாப்பாடும் மீதி ஆகாது, சாப்பிடலாம். சுவையான புளியோதரை சாதம். சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ருசி உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. பாருங்க, இப்போ நல்லா புளியோதரை நல்லா ரெடி ஆயிடுச்சு. சுவையான புளியோதரை சாதம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப ருசியா இருக்கும்.